பிரைஸ் சொல்லுங்க 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 ஜீனா ப்ரோ. சார்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. இந்த 4 to 6 நீங்க வச்சது 1 ஹவர் சார்ட்ல தான். 4 to 6 அந்த டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, லைக் அந்த பேஸ். ஆமா அதுல ஃபார்ம் ஆயிருக்க அந்த ஹை வந்து நல்லா இருக்கும். 4 to 6 இந்த ஐயா ஆ அருமையா இருக்கு ப்ரோ. அதே தான் அந்த கை தான். அந்த கையில இருந்து அப்படியே ரைட் சைடு சொல்லுங்க. அது நல்லா இருக்கு சார். அருமையா இருக்கு ப்ரோ. சட்டை சம்பளம் பண்ணிடலாம். சரி. ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஓகே ஓகே. திருப்பி அதை ஸ்வீப் பண்றதுக்கான வாய்ப்பு அது. ஆஹா, இந்த கை வந்துட்டு தான் ஃபார்ம் ஆனது, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது. இதை தான் வந்து ஸ்வீப் பண்ணான், ஓகேங்களா? அந்த வீக்கே நடந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது 2ஆம் தேதி, ஓகேங்களா? அதவே மறுபடியும் பர்ச் பண்ணுச்சு. அந்த கை தான் வந்துட்டு எஸ்எம்டியாக உட்காந்துச்சு. ப்ளஸ் அதுதான் இந்த H4 இந்த பெரிய எஃபிஜிக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது. இதை ஃபெயில் பண்ணி இது ஃபார்ம் ஆகும்போதே எஸ்எம்டி இருந்துச்சு. அதை மறுபடியும் ஃபெயில் பண்ணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மறுபடியும்லாம் அது ஃபெயில் ஆனால் மேலே போயிடும் ப்ரைஸு. இங்கே நடந்துச்சுல, இங்கே நடந்துச்சு பாருங்க. இந்த லெக்குக்கு நடந்தது தான் இப்போ இந்த லெக்குக்கு நடந்திருக்கு. இது ரொம்ப லாங்காக நடந்துச்சு, இது ரொம்ப சீக்கிரமாக நடந்துருச்சு. அது நிறைய வட்டம் நடக்கும். அதை ஸ்பாட் பண்ண தெரிஞ்சா ஸ்பாட் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டு மட்டும் வேலைக்கு. ஹலோ கைஸ், நீங்கள் வந்துட்டு இப்போ முன்னாடி ஒரு கிளிப்பு பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து செல்லை ஆன்டிசிபேட் பண்ணோம். என்கியூ வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீக்காகவே செல்லாக இருந்தோம். நீங்கள் அது தெரிஞ்சுக்கிறோன்னா லாஸ்ட் வீக்கோட லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ப்ளஸ் நான் லாஸ்ட்டாக ஒரு கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். அது வந்து நான் சண்டே லைவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன் வந்துட்டு மண்டே வந்துட்டு கண்டினியூவாக செல்லாயிரும், மேலே வராது. அது வந்துட்டு அதை தான் இப்போ வந்துட்டு ஏன்ட்டு மறுபடியும் இன் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓவராலாக ஏன் செல்லுன்னா, இந்த ஹை வந்துட்டு ஆல்டைம் ஐ எஸ்எம்டி பண்ணிடுச்சு. ஆல்டைம் ஐயில் நம்மளுக்கு பிடிஆரே கிடையாது. ஸோ நம்ம எஸ்எம்டி வச்சு மட்டும் தான் ட்ரேட் பண்ணுறாப்புல இருக்கும். இஎஸ் வந்துட்டு ஆல்டைம் ஐ வந்து எஸ்எம்டி பண்ணிடுச்சு. பண்ணதுக்கப்புறம் தான் என்கியூ வந்துட்டு ரீட்ரெஸ்ட் ஆச்சு. ரீட்ரெஸ்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு அங்கே ஆர்டர் பிளாக்கும் வித் எஃபிஜியோடு இருக்குது. ஸோ அது வந்து ப்ரைஸ் ரெசிஸ்ட்டு, அதுக்கேற்றாப்புல ரோஸ் ரெசிஸ்டன்ட் லிக்விடிட்டியாக இன்டர்மீடியட் நீங்கள் எது வேண்டாலும் இதை வச்சுக்கலாம். இது ஈக்குவலை க்ரியேட் பண்ணிச்சு. ஒரு பிடிஆர் கீழே ஈக்குவலை க்ரியேட் பண்ண ஆசி அதை பர்ச் பண்ணிட்டு செல் திரும்பணும். இந்த செல்லோட இது வந்துட்டு பையாட ஃப்ளோட லாஸ்ட் லெக்கு, இதுதான் அந்த லாஸ்ட் லெக்கு. அதுக்கப்புறம் இந்த லெக்கு போகணும் ப்ரைஸ் வந்து. இதுதான் வந்துட்டு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணது. என்னடா ஏன் அந்த லாஸ்ட் வீக் வந்துட்டு இதுதான் அந்த லாஸ்ட் 2 வீக்கோட ப்ரைஸு. இந்த லாஸ்ட் வீக் வந்துட்டு செல் ஆகலை, ப்ரைஸ் கன்சால்டேட் போட்டாங்க 20ஆம் தேதியா, ஆமாம் 19 23 இங்கேருந்து செல் ஆகிருக்கணும். ஆகாமல் கன்சல்டேட் போட்டு இந்த வீக்கோட ஓப்பனில் லாஸ்ட் வீக் திருப்பி வச்சுட்டு இந்த வீக்கோட ஓப்பனில் கீழே இறக்கி நிப்பாட்டிட்டாங்க. இப்போ செல்லுக்குரிய ஹையர் டைம் ஃப்ரேம் நரேட்டிவ் பார்த்தாச்சு. இதுக்குள்ளே நம்ம இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம் அலைன் பண்ணுறோம். இப்போ இந்த லெக்குக்கு டெய்லியாக வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ செல்லுக்கு திருப்பி அருமையாக இங்கே வந்துட்டு ஆர்டிஆர்பி டேபு செல்லு. அதுக்கப்புறம் இது வந்து இது ப்ரொபோர்ஷன் பிளாக்கு, இது மிட்டிகேஷன் பிளாக் கிடையாது, இது ப்ரொபோர்ஷன் பிளாக் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி ஆர்டிஆர்பி இருக்குது. இதுக்கப்புறம் இது பெரிய லெக்குன்னு வச்சு வீக்காக பார்க்குறோம். வீக்காக பார்த்தா அவங்கள இஃப் யூ ஆர் ஆர்டிஆர்பின்னா அவங்களுக்கு ஆர்டிஆர்பி தெரியும்னா ஓகே, இல்லை இண்டஸ்ட்ரி ஒரு வீடியோ போட்டுப்பாரு, அங்கே போய் பாருங்கள். இங்கே ஆர்டிஆர்பி இருக்குது. அப்போ இங்கே ஹை ஃபார்ம் பண்ணிட்டு செல் ஆகணும். இதுதான் வந்துட்டு இது பண்ணது. ஹைலைட்டு இங்கே தான் ஹையெல்லாம் ஃபார்ம் ஆச்சு, சிஎஸ்டி க்ரியேட் ஆகிட்டு செல் ஆச்சு. ஃபஸ்ட்டு அதோட இந்த H4 லோ ரிஸ்க் பை முடிஞ்சு ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டே நான் அடுத்து கண்டினியூ ஆகிரும், இந்த லோ எடுத்துருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது கண்டினியூ ஆகும், மறுபடியும் ஃபர்தர் ரீட்ரெஸ்ட் ஆகி இந்த எஃபிஜிக்குள்ளே டாப் பண்ணி இங்கே வந்துட்டு எஸ்எம்டி க்ரியேட் ஆச்சு. நீங்கள் வேண்டா இஎஸோட கம்பேர் பண்ணி பார்த்துங்க. எஸ்எம்டி க்ரியேட் ஆகிட்டு எஃபிஜி ஃபெயில் ஆகி திருப்பி க்ளோஸ் வச்சுச்சு,
மண்டே டேரெக்டாக ஓப்பன் ஆகி செல் ஆகி முடிச்சிச்சு. இங்கே என்னன்னா நான் வந்து எஃப்எக்ஸ் பேரில் அனலைஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். ஆனால் நான் ஹைலைட்டே என்ன அப்போ தான் செக் பண்ணேன். எஃப்எக்ஸ் பேரில் வந்துட்டு லோவை எடுக்கலை. இங்கே வந்துட்டு லோவை எடுக்கலை, இந்த லோவை எடுக்கவில்லை, என்கில வந்து எடுத்துருச்சு. ஸோ யூ நீட் டு வாட்ச் போத் பேர்ஸ். அப்போ தான் வந்து கதையாகும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அருமையாக செல் ஆகிட்டு பைக்கு ஏன் பை சடன் ரிவர்சல்னால் இதனால தான். அதோட ஹையர் டைம் ஃப்ரேம் எல்லா டார்கெட்டுமே ரீச் பண்ணிச்சு. இப்போ பை கண்டினியூ ஆகணும்னா என்ன பண்ணணும்? ப்ரைஸ் இட்ஸ் டுடன்ட் இந்த எஃப்இஜி ப்ரைஸ் வராமல் தான் பை போகணும். ஏன் இதுக்கு வராமல் பை போகணுன்னா, ஃபஸ்ட்டு இதோட இன்வெர்ஸ் வித் ஓபியில் டேப் ஆகி தான் வெளியிலேயே போயிருக்கு, சிஎஸ்சியில் டேப் ஆகி தான் வெளில போயிருக்கு. அப்போ ஃபர்தராக ரீட்ரெஸ்ட் நடக்கக்கூடாது. ரீட்ரெஸ்ட் நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த எஃப்இஜிலேருந்து ப்ரைஸ் வெளில போயிடும். நான் வந்து அதுதான் ஆன்டிசிபேட் பண்ணுவேன். இப்போ இந்த எஃப்இஜி வரும்போதே இந்த ஹையை எடுக்காமல் வந்தால் நான் ஸ்ட்ராங் பைஸுக்கு இது பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம ஆல் டைம் ஹைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டால், நான் ஆல் டைம் ஹைக்ஸ்க்கு இப்போ டிபி பண்ண மாட்டேன். எனக்கு இந்த இது வந்துட்டு எனக்கு ஆல் டைம் ஹை போகலாம், ஆனால் நான் ஆன்டிசிபேட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்துட்டு இந்த ஹையை எடுத்துகிட்டு இந்த ஹை வரைக்கும் தான் நான் இப்போதைக்கு ஆன்டிசிபேட் பண்ணுவேன் பைஸுக்கு. இன்னும் எனக்கு வந்துட்டு இந்த லோ வந்து இருக்கிறது 23,600. இந்த லோ வந்துட்டு வரணும். இந்த லோ எடுத்துட்டுக்கப்புறம் நம்ம லாங் பை பெரிய பை பார்க்கலாம். அது வரைக்கும் சின்ன சின்ன லெக்காக தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். லைக் கன்சால்டேஷன். இந்த இப்போ இதெல்லாம் லிட்ரலி கன்சால்டேட் தான். நான் ஃபிப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு கன்சால்டேட் தான். அந்த கன்சால்டேட்டுக்குள்ளே பெரிய ரேஞ்சாக இருக்கவாசி நம்மளை பெரிய பெரிய மூவாக தெரியுது. பார்ப்போம் எப்படி இது போகுதுன்ட்டு. ஓகே, நீங்கள் வந்து ஏன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். இன்னும் உங்களுக்கு தெரியலைன்னா நான் வந்துட்டு ஃபாஸ்ட் லைவ்ஸில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ன மாதிரி போகும், ஏன் பை பார்க்குறோம், ஏன் செல் பார்க்குறோம், எல்லாமே வந்துட்டு பாஸ்ட் லைவ்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி வி எக்ஸ்பெக்ட் வந்து இங்கே எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் தான் கைஸ். அதை ஹையாக வைக்காமல் இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை. Hope you get nothing. Let's see in a further video.